கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் சிந்தையை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்கு ஒரு காரியம் புதிதாக வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அது உங்கள் சரீரம் அல்ல, அல்லது உங்களுடைய முகம் அல்ல. எது புதிதாக வேண்டும் என்று சொல்லப்படுகிறதுனால் உங்கள் மனம் புதிதாக வேண்டும். இந்த மனம், சிந்தை எல்லாம் ஒரே காரியங்கள் தான். மைண்ட், ஆட்டிடியூட் என்று சொல்லுகிறார்கள். இந்த மனம் புதிதாவதிலே தான் கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் வேறு எதையோ மாற்றுறாங்க, ஆனால் மனசை மாற்றுறாங்களான்னா மனசு அப்படியே தான் இருக்குது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த மனம் எப்படி இருந்ததோ அப்படியே தான் அதற்கு பிறகும் இருக்கிறதே தவிர பல விஷயங்களை மாற்றிட்டோம். தலைவாடுற ஸ்டைல் மாற்றிட்டோம். முந்தி நிறையா முடி வச்சுருந்தா இப்போ ரொம்ப சின்னதாக வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். சில பேர் பெரிய பெரிய நகைலாம் வளர்ப்பாங்க, அதெல்லாம் கூட இப்போ வளர்க்குறதில்ல. நிறையா மாற்றிட்டோம். ஆனால் எதை மாற்றணும், எதை புதிதாக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனப்பான்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லது ஒரு மனதினுடைய நிலை, ஒரு பிரச்சனை நடக்கும்போது, ஒரு காரியம் நடக்கும்போது அதை குறித்து என்னுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்பதை நான் கவனிக்க வேண்டும். அந்த மனோநிலையை வைத்து தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஒருவர் இப்படி சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது 10% தானா. என்ன நடக்குது அப்படின்றது 10%. ஆனால் என்ன நடந்ததோ அதை வைத்து நான் என்ன செய்கிறேன், அதற்கு நான் எப்படி பதிலளிக்கிறேன், நான் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறது 90% அடங்கியிருக்கிறது. ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கை, அவன் சந்தோஷமாக இருக்கிறானா, துக்கமாக இருக்கிறானா, வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கிறதா, தோல்விகரமாக இருக்கிறதா என்பது, அவனுக்கு என்ன நடந்தது என்பது 10% தான். ஆனால் அந்த நடந்துவிட்ட சம்பவத்திற்கு, நடந்து முடிந்துவிட்ட ஒன்றுக்கு நான் எப்படி பிரதிபலிக்கிறேன், எப்படி பதிலளிக்கிறேன், எப்படி அதை எதிர்கொள்கிறேன், அது நடந்த பிறகு என் மனநிலையிலே நான் எப்படி இருக்கிறேன், இதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய மீதி 90%. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். அதை ஒரு ஆங்கில வேதாகம் இப்படி சொல்லுகிறது, பி கேர்ஃபுல் ஹவு யூ திங்க். நீ எப்படி சிந்திக்கிறாய் என்பதிலே கவனமாயிரு. ஏனென்றால் யுவர் லைஃப் ஷேப்டு பை யுவர் தாட்ஸ். நீ சிந்திக்கிற விதத்திலே தான் உன்னுடைய வாழ்க்கை வடிவமைக்கப்படுகிறது. அப்படியானால் இந்த சிந்திப்பது என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். இந்த மனம் என்கிறது என்ன, எப்படி இந்த வேதாகம் இந்த மனதை சொல்லுகிறது என்று பார்ப்போமானால், நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 32வது வசனத்திலே மனதை பற்றி ஒரு வார்த்தை வருகிறது நாம் பார்க்கலாம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் என்று சொன்னால், தன் மனம் அவன் விரும்புகிற போல நடந்து கொள்ளும்படியாக, மனம் போன போக்கில் இல்லாமல் தன் மனதை அவன் அடக்க வேண்டும். எப்படி மனதை அடக்குவது? ஏன் இந்த இடத்துல மனதிற்கும் பட்டணத்திற்கும் ஒரு சம்மதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது? பட்டணத்தை பார்க்கிலும் என்று சொல்லி மனதிற்கும் பட்டணத்திற்கும் ஏதோ ஒரு காரியம் தொடர்பு இருக்கிறது போல ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மனம் அப்படி தான் இருக்கிறது. பட்டணத்தை பிடிக்கிறது போல தான் மனதை பிடிக்க வேண்டும்.